ஒரே ஒரு நாள் ஆளுநர் மாளிகைக்குள்ள ஒருத்தங்க வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் இதை விட்டுட்டு வர முடியுமா அப்படின்னு அவங்களுக்கு தோணும். உதாரணத்திற்கு சொல்றேன், எனக்கு மட்டுமே பணிபுரியறதுக்கு 30 பணிப்பெண்கள், 300 காவல்துறை அதிகாரிகள், கான்வாயில மட்டும் 19 கான்வாய் கார்கள், அட்மினிஸ்ட்ரேஷன்ல உதவிக்கு மட்டுமே 4 IAS ஆபீசர்ஸ். இவை எல்லாமே எனக்கு இருந்தது. அதுவும் நான் 2 மாநிலம், ஒன்று தெலுங்கானால ஆளுநர் என்பது 4th புரோட்டோகால், முதல் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவர்னர். லெப்டினன்ட் கவர்னர் என்றது அதை விட பவர்ஃபுல்லான போஸ்ட். ஏன்னா முதலமைச்சருக்கு கூட கைட் சொல்லக்கூடிய ஒரு பதவி. அது வந்து நான் புதுச்சேரியில இவ்வளவு வசதி, ராஜ்பவன் பார்த்தாலே ராஜபவனம், அதனால அவர் பேர். ஆனா நான் தெலுங்கானாக்கு போன உடனே முதல் வாரத்திலேயே பத்திரிகைகள் என்ன எழுதியது என்றால், ராஜ்பவனம் பிரஜாபவனமாக மாறியது. பிரஜாபவனம்னா மக்கள் பவனமாக மாறியது. ஆக ராஜாக்களுக்கான பவனம் இல்லை, இது மக்களுக்கான பவனமாக மாற்றியது. ஆக அந்த அளவிற்கு எனக்கு மக்கள் மீது ஒரு ஈடுபாடு உண்டு. ஒரு தங்க கூண்டுல வசதியா உட்கார்றதை விட கூட்டத்துல உங்களோடு ஒருவளா உட்கார்றது எனக்கு பிடிக்கும் என்பதனால் அதை விட்டு நான் இங்கே வந்தேன்.